எம்ஜிஆரின் ரசிகர் ஒருவர் மலைக்கள்ளன் படம் அறிமுகமான போது அவருக்கு குழந்தை பிறந்ததால் தன் குழந்தைக்கு மலைக்கள்ளன் என்று பெயர் வச்சிட்டாரு. இருந்தாலும் தன் தலைவன் அவர்கள் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு ஆவல் இருந்ததால் 2 வருடம் கழித்து குழந்தையை தூக்கி கொண்டு பெயர் சூட்டணும்னு எம்ஜிஆரிடம் பார்க்க வர்றாங்க. என்னப்பா நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாவது உதவி வேண்டுமான்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்க, இல்லை தலைவரே, என் பையனுக்கு நீங்கள் பெயர் சூட்ட வேண்டும்னு கூற, எம்ஜிஆர் அவர்கள், என்னப்பா நல்லா வளர்ந்த பையனாக இருக்கானே, இவ்வளோ நாளாக என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்லை தலைவரே, உங்கள் படம் மலைக்கள்ளன் வெளிவந்தப்போ பிறந்ததால் மலைக்கள்ளன்னு பேர் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர், அடப்பாவி என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டு கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து, பத்திரமா வீடு போய் சேருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிடுறாரு. தலைவர் கொடுத்த பணமாச்சேன்னு அவர் பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டிடுறாரு. காலங்கள் உருண்டோடுது. மலைக்கள்ளனும் பெருசாயிடுறாரு. +2ல் படித்து நல்ல மதிப்பெண்ணும் வாங்கிடுறாரு. இந்த நிலையில் மலைக்கள்ளனுக்கு மருத்துவம் படிக்க ஆசை. ஆனால் மருத்துவ சீட்டு கிடைக்கல. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா உனக்கு தான் தலைவர் எம்ஜிஆர் நல்லா தெரியுமில்ல, அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கள்ளன் அப்பாவும் சரி எம்ஜிஆர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வராரு. எம்ஜிஆர் கொடுத்த அந்த 100 ரூபாயை பிரேம் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதையும் கையில் எடுத்துக்கிட்டே வராரு. எம்ஜிஆர் வீட்டுக்கு முன்னாடி நின்று தன்னுடைய கையில் இருந்த அந்த 100 ரூபாயை காட்டினபடியே நிற்கிறாரு. அந்த நேரத்தில் எம்ஜிஆரோட காரு அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. அப்போது எம்ஜிஆர் அவர்களை பார்த்துட்டு, நீ மலைக்கள்ளன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மலைக்கள்ளனுடைய தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இவ்வளோ நாளாக நம்மளை தலைவர் ஞாபகம் வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் சந்தோஷப்படுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் 2 பேரும் காரில் ஏறுங்க, பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் காரில் ஏறுறாங்க. போகிற வழியிலேயே மலைக்கள்ளனுடைய தந்தை போன விபரத்தை எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறாரு. கார் கோட்டைக்கு போன உடனேயே எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு, மருத்துவ படிப்புக்கான சீட்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிகாரிகளும் செக் பண்ணிவிட்டு, தமிழ்நாட்டில் எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு, ஆந்திராவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எம்ஜிஆர் ஆந்திர முதலமைச்சரும் தன் நண்பருமான என்டிஆருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்டிஆர் அவர்கள், யாருக்கு சீட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, என் மகனுக்கு தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கூற, இதை கேட்ட மலைக்கள்ளன் தந்தைக்கு அளவு கடந்த ஆனந்தம். உடனே என்டிஆர் அவர்கள், அப்படின்னா சரி பையனை அனுப்பி வைங்க, எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படியே காலங்கள் உருண்டோடுது. எம்ஜிஆர் அவர்களும் அரசியலில் உச்சிக்கே போயிடுறாரு. மலைக்கள்ளனும் படித்து பெரிய டாக்டர் ஆகிடுறாரு. எம்ஜிஆரின் இறுதி நாட்களில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது மருத்துவ குழுவோடு சேர்ந்து மலைக்கள்ளனும் எம்ஜிஆருக்கு மருத்துவம் பார்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.